அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 92. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 2. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு திருமறை குரானில் 12வது அத்தியாயத்தில் முழுமையாக தொடராக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே முதல் காணொலியில் அறிவித்தோம். இப்போது அதை தொடராக காண்போம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அலிஃப் லாம் ரா, இது தெளிவான வேதத்தின் வசனங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதை அரபி மொழியில் இந்த குர்ஆனை நாம் அருளி இருக்கிறோம். மேலும் முகமதே, இந்த குர்ஆனை உமக்கு நாம் அறிவித்திருப்பதின் மூலமாக மிக அழகான ஒரு வரலாற்றை நாம் உமக்கு அறிவித்து கூறுகிறோம். இதற்கு முன் நீர் இந்த வரலாற்றை அறிந்தவராக இருக்கவில்லை. மேலும் என் தந்தையே, 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன். அவைகள் எனக்கு பணியவும் கண்டேன் என்று யூசுப் நபி அவர்கள் தமது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறியதை நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான். இது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தையிடம் தான் கண்ட கனவை பற்றி கூறுகிறார்கள். மேலும் என் அருமை மகனே, அந்த மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், என் அருமை மகனே, உனது இந்த கனவை உனது சகோதரர்களிடம் நீ கூறாதே. அவர்கள் உனக்கு எதிராக கடும் சூழ்ச்சி செய்வார்கள். சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் என்று தன்னுடைய மகனுக்கு தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறே உன்னை உனது இறைவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். பல்வேறு செய்திகளின் விளக்கத்தை உனக்கு கற்றுத்தருவான். இதற்கு முன் உனது தந்தையரான இப்ராஹிம், இஸ்ஹாக் ஆகியோருக்கு தனது அருளை நிறைவுபடுத்தியது போல் உன் மீதும் யாக்கூபின் குடும்பத்தார்களின் மீதும் தனது அருளை அவன் நிறைவுபடுத்துவான். உனது இறைவன் அறிந்தவன், ஞானமிக்கவன் என்றும் அவர் கூறினார். மேலும் விளக்கம் கேட்போருக்கு யூசுப்பிடமும் அவரது சகோதரர்களிடமும் பல சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயத்தில் 1லிருந்து 7வது வசனம் வரை இந்த தொடர்ச்சியை நம்ம பார்த்துருக்குறோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொலியில் பார்ப்போம். இதில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை தனது தந்தையிடம் கூறுகிறார்கள். அதற்கு தந்தை, இந்த கனவை நீ கண்ட விஷயத்தை உன்னுடைய சகோதரர்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு எச்சரிக்கிறாங்க.